ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இதனால் விசுவாசத்தை குறித்ததான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து மார்க் 10வது அதிகாரத்தில் 46வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து எரிக்கோ வழியாக போகிறார். அநேக சீஷர்களோட அநேக ஜனங்களோடு அங்கே போகிறாரு. அப்போ அந்த வழி அருகில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவன் பேர் பத்திமி. அவன் குருடனாக இருக்கிறான். அங்கே அநேக ஜனங்கள் போகிற அந்த சத்தத்தை கேட்டு அவன் பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான்னா, இங்கே யார் போகுதுன்னு கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க சொன்ன இயேசு கிறிஸ்து போகிறாரு. பாருங்கள், அவன் கேட்ட மாத்திரத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா கூப்பிட ஆரம்பிக்கிறான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அதை கேட்டவுடன் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, ஹேய் கூப்பிடாத, அமைதியாக ஏன் கூப்பிடுற நீ? அப்போது பாருங்கள், அவன் தன்னிடத்தில் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு, அவங்க சொல்கிறதான காரியத்தை அவன் கேட்காதபடிக்கு அவங்களுக்கு யாருக்கும் அவன் பயப்படலை. இன்றைக்கு அநேகர் நம்ம தேவனிடத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. அது பிள்ளை பாக்கியமோ, இல்லை திருமணமோ, இல்லை ஒரு உயர்வோ, இல்லை ஒரு சுகமோ, இல்லை ஒரு விடுதலைக்காகவோ, இல்லை ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ, எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்கள் விசுவாசத்தான் முதலீடு. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதபடிக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ளணும். அவன் பாருங்கள், அவனுக்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். ஆனாலும் அவன் தன்னோட விசுவாசத்திலேருந்து பின்மாற்றம் அடையலை. அவன் விசுவாசத்தில் பலவீனன் ஆகலை. ஏன்னு சொன்னால் அவன் கூப்பிடுகிறவர் யார் என்று இவன் அறிந்திருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான், இன்னும் அதிகமாக சத்தத்தை உயர்த்தி கூப்பிட ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு நீங்கள் அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் சில ஆன்சருங்க வராதது நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. சோர்ந்து போகாதீங்க. இந்த பர்த்திமியை பாருங்கள், அவன் எதிர்க்க அநேக சொன்னாங்க, அமைதியாக கூப்பிடாது. அப்போ கூட அவன் இன்னும் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட ஆரம்பிக்கிறான். அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் நீங்கள் விட்டு விடாதபடிக்கு அந்த விசுவாசத்தோடு மறுபடியும் இன்னும் அதிகமாக நீங்கள் கூப்பிட ஆரம்பிங்க. இன்னும் அதிகமாக தேட ஆரம்பிங்க. இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னும் உபவாசத்தை போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு பர்த்திமி மறுபடியும் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டானா. அப்போ இயேசு கிறிஸ்து அதை கேட்டு நின்றாரா. நில்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாரு, அவனை கூப்பிடுங்க. அல்லேலூயா. அப்போது அவங்க போய் அவனை கூப்பிடுங்க. தைரியமாக இயேசு கிறிஸ்து உங்களை கூப்பிடுகிறார் என்று. இன்றைக்கு கர்த்தர் அதே போல தான் நீங்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்தி உங்கள் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி நீங்கள் அதிகமாக கூப்பிட ஆரம்பிங்க. உபவாசம் போட ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு நின்று இருக்கிறாரு. உங்களை கூப்பிட்டு அன்றைக்கு பர்த்திமியை கூப்பிட்டாரு. என்ன செய்யணும் நான் கேட்டார். எனக்கு பார்வை உண்டாக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. அவர் சொன்ன ஒரு முதல் வார்த்தை, உன் விசுவாசத்தின்படி அவனுக்கு ஆகச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து தான் உங்களுக்கு கர்த்தர் சுகத்தையோ, விடுதலையோ, பிள்ளையோ, திருமணமோ, உயர்வோ, ஆசீர்வாதமோ, வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதை பெற்றுக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இது வரைக்கும் நீங்கள் வைத்திருந்தான் அந்த விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துங்க. அந்த ஏன்னு சொன்னால், நீங்கள் யார் மேலே வைத்திருக்கிறீங்க அந்த விசுவாசத்தை, யார் மேலே நீங்கள் வைத்திருக்கிறீங்கிறது நீங்கள் அது உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் பர்த்திமி உறுதியாக இருந்தான். கண்டிப்பாக நான் கூப்பிடுகிறவர் இன்னார் என்று அவன் அறிந்திருந்தான். அது நிமித்தமாக அவனுக்கு சுகத்தை கிடைத்தது. அல்லேலூயா. அது நிமித்தமாக அவனுக்கு கண் பார்வை கிடைத்தது. இன்றைக்கு நீங்கள் அதே போல் அந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு இன்னும் உங்கள் விசுவாசத்தை உறுதியாக நில்லுங்க. உங்களுக்கு எந்தருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாக நின்று நீங்கள் போராடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சத்தத்தை கேட்டு உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பெரிய அற்புதத்தை பெற நீங்கள் ஆயத்தமாகுங்க. போங்க, உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துங்க. அதே உங்களுடைய முதலீடு, உங்களுடைய சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கு. அல்லேலூயா. ஹாவ் a good day. God bless you.